இந்த நாளிலும் கூட इस दिन भी நாம் பைபிள் ஸ்டடிக்காக हम बाइबल स्टडी के लिए நாம் தேவ சமூகத்திலே வந்திருக்கிறோம். हम परमेश्वर के सम्मुख में आए हैं. கர்த்தர் தாமே நம்மை உண்டாக்கி இருக்கிறார். परमेश्वर ही हमें बनाए हैं. அவரின் ஜனங்கள் நாமா இருக்கிறோம். हम उनके प्रजा है. அவருடைய ஆலோசனையிலே நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். उनके सलाह के अनुसार वो हमें चलाते हैं. இந்த வேதத்திலிருந்து பேசப்படுகிற இந்த பைபிள் ஸ்டடியானது शास्त्र के द्वारा बात करने वाले बाइबल स्टडी தேவனுடைய ஆலோசனையா இருக்கிறது. ये परमेश्वर का एक सलाह है. இந்த நாளிலும் கர்த்தர் இந்த பைபிள் ஸ்டடி ஆசீர்வதித்தரும்படியாக इस दिन भी परमेश्वर इस बाइबल स्टडी को आशीष करके देने நாம் தேவனை ஒருமனப்பட்டு நாம் தேவனை இந்த வேளையிலே நாம் உயர்த்துவோம். हम इस समय में एक मन होकर परमेश्वर को ऊंचा उठाएंगे. நாம் ஒருமனப்பட்டு அவரை ஆராதிப்போம். हम एक मन होकर हम उनकी आराधना करेंगे. அவருடைய நாமத்தை நாம் ஒருமனப்பட்டு உயர்த்துவோம். उनके नाम को हम एक मन होकर ऊंचा उठाएंगे. நாம் ஆராதிக்கிற தேவன் சகலத்தை உண்டாக்கியவர். हम आराधना करने वाला परमेश्वर सब कुछ बनाए हैं. வேதம் சொல்லுகிறது நாம் அவரின் ஆடுகளாய் இருக்கிறோம். शास्त्र कहती है कि हम उनके भेड़ हैं. நாம் அவருடைய ஜனங்களாய் இருக்கிறோம். हम उनके लोग हैं. அவர் நம்மை சரியான பாதையிலே நடத்துகிறவராய் இருக்கிறார். वो हमें सही मार्ग में वो चलाते हैं. இந்த வேளையிலே நாம் தேவனை உயர்த்துவோம். இந்த வேளையிலே इस समय में हम परमेश्वर को இந்த பைபிள் ஸ்டடியை தேவன் ஆசீர்வதித்தரும்படியாக बाइबल स्टडी को परमेश्वर இந்த आशीष பைபிள் करके ஸ்டடி देने के மூலம் लिए, इस बाइबल स्टडी के द्वारा இந்த ஆன்லைன்ல யார் யார் பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ इस ऑनलाइन के द्वारा जो भी देख रहे உங்களோடு हैं அவர் பேசும்படியாக आपके साथ वो बात करने के लिए பரிசுத்த ஆவியானவர் இடைபடும்படியாக पवित्र आत्मा जुड़ने के लिए இந்த கடைசி காலத்திலே பரிசுத்த ஆவியானவரே எல்லா காரியத்தையும் அவர் செய்கிறவராய் इस இருக்கிறார். अंतिम दिनों में पवित्र आत्मा ही सब काम करते हैं. அவருடைய பக்தர்களுக்கு அவரே துணையாளராய் இருக்கிறார். ये भक्तों के लिए वो ही जो मदद करते हैं. நாம் இந்த வேளையில் மிகவும் கவனத்தோடு इस समय भी हम बड़ी ध्यान நாம் से இந்த நாள்ல கற்றுக்கொள்ள போகிற இந்த வேத பாடத்தை इस दिन में हम सीखने वाले इस बाइबल का भाग को நாம் கவனித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். हम ध्यान देकर हम आशीष पाएंगे. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே. यीशु मसीह के अधिकार पाए हुए नाम से. ஆமென். आमीन. ஹல்லேலூயா. हालेलुया. இந்த நாள்ல நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடம் என்னவென்றால் इस दिन भी हम सीखने वाले जो क्या है இந்த வேதத்திலே इस शास्त्र में கர்த்தர் எப்பெல்லாம் கோபம் கொண்டார், எந்த சந்தர்ப்பங்கள்ல அவர் கோபப்பட்டாரு, அதுல ஒரு சிலதை நாம் பார்க்க போகிறோம். परमेश्वर कब कब और किस किस हालत में गुस्सा किए करके हम देखने वाले என்ன हैं. காரியத்துக்காக அவர் கோபப்பட்டார், किस वजह से वो गुस्सा किए करके हम பழைய देखेंगे. ஏற்பாட்டிலே அதிகமாய் காணப்பட்டாலும் கூட ज्यादातर हम पुराना नियम में देख सकते हैं நாம் तो ஒரு भी 7 இடத்திலே கர்த்தர் கோபப்பட்டதின் காரணத்தை நாம் பார்க்க हम போகிறோம். 7 जगह में परमेश्वर क्यों गुस्सा किए करके हम देखने वाले हैं. நாம் புதிய ஏற்பாட்டிலே ஒரு வசனத்தை படித்து நாம் பழைய ஏற்பாட்டுக்குள்ளே கடந்து செல்ல இருக்கிறோம். हम नया नियम में एक वचन पढ़कर फिर हम पुराने नियम में जाएंगे. மத்தேயு 21 அதிகாரம் मत्ती 21 13 वचனம். उसमें 13वां वचन. और उनसे कहा, लिखा है मेरा घर प्रार्थना का घर कहलाएगा, परंतु तुम उसे डाकुओं की कोह बनाते हो. ஹல்லேலூயா. हालेलुया. இந்த வசனத்திலே இயேசு சொல்லுகிறார், ये वचन में यीशु कहते हैं என்னுடைய வீடு ஜெப வீடு मेरा घर प्रार्थना का எனப்படும் घर என்று है, எழுதியிருக்கிறது. ऐसा कहलाएगा करके लिखा गया है. நீங்களோ அதை கல்வர் குகையாக்கினீர்கள் पर என்றார். तुम उसे डाकुओं की कोह बनाए हो. இந்த பகுதியை பார்க்கும் பொழுது इस बाग को देखते समय இயேசு கலிலியா உள்ள நாசரேத்துங்கிற அந்த ஊருக்கு அவர் வருகிறார். यीशु गलीलियों में रहने वाले नाजरत उस गांव में वो गए थे. அந்த அந்த நாசரேத்துல உள்ளவங்க எல்லாரும் இயேசு ஒரு தீர்க்கதரிசி என்கிறார்கள். उस नाजरत में रहने वाले लोग यीशु को एक भविष्यवक्ता करके कहते हैं. அப்பொழுது அவர் தேவாலயத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார். तब वो परमेश्वर के भवन में प्रवेश किए. அங்கே வாங்குறதும் விற்கிறதும் வியாபாரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. वहाँ लेन देन और व्यापार हो रहा था. பண வியாபாரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. पैसा का व्यापार हो रहा था. புறா விற்கிற வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது. कबूतर को बेचने वाला व्यापार हो रहा था. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. அப்ப எல்லாரையும் அவர் வெளியே துரத்துகிறார். तो सारे लोगों को बाहर भगाते हैं. அவர் சொல்லுகிறார், என்னுடைய வீடு
என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது. वो कहते हैं कि मेरा घर प्रार्थना का घर कहलाएगा, நீங்களும் அதை கள்வர் குகையாக்கினீர்கள் என்றார். परंतु तुम लोग उसे डाकुओं की कोह बनाए हो. பாருங்க, இதுல அவர் எல்லாத்தையும் அடித்து விரட்டுகிறார். देखो यहाँ वो सब जनों को वो मार कर भगाते हैं, ஆனால் அவர் கடும் கோபம் கொண்டார் என்று அங்கே எழுதப்படவில்லை. पर यहाँ ये नहीं लिखा गया है कि वो बहुत गुस्सा किए. அவர் கோபப்பட்டதுனால தான் அவர் அதை वो செய்கிறார். गुस्सा किए इसलिए उन्होंने ये सब किए. நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், मैं इसे क्यों कहता हूँ, புதிய ஏற்பாட்டிலே नया नियम में இயேசு எந்த இடத்திலும் அவர் ரொம்ப நான் கோபப்பட்டார் என்று எழுதப்படவில்லை. कहीं भी ये नहीं लिखा गया है कि यीशु गुस्सा किए. அல்லேலூயா. हालेलुया. மத்தேயு 23ஆம் அதிகாரத்திலே கூட देखो मत्ती जो 23 में भी அநேக நேரம் அவர்களை பார்த்து ஐயோ என்று சொல்லுகிறார். कई समय में वो उन्हें देखकर कहा कि हाय, ஆனால் அவர் கோபம் கொண்டார் என்று அங்கே எழுதப்படவில்லை. पर वो गुस्सा किए करके कहीं भी नहीं लिखा गया है. எனக்கு இயேசுக்கு யாரெல்லாம் எதிராக இருந்தார்களோ क्योंकि जो जो यीशु के विरोध थे அவர்கள் தான் கடும் கோபம் கொண்டார்கள் என்பது நாம் வேதத்திலே பார்க்க முடியும். उन लोग ही बहुत गुस्सा किए करके हम शास्त्र में देख सकते हैं. எனக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து புதிய ஏற்பாடு சொல்கிறது. क्योंकि यीशु मसीह के बारे में नया नियम அவர் कहता है, இரக்கமுள்ளவர், वो दयालु है, அவர் தயவு वो காட்டுகிறவர், अनुग्रह दिखाते हैं, அவர் சாந்த குணமுள்ளவர், वो नम्र है, அவர் மனத்தாழ்மை உள்ளவர் वो मन में वो दीन है. என்று அவருக்குள்ளே முழு தாழ்மையை காண்பிக்கிறது. ऐसा उनका जो नम्रता को वो प्रकट करते हैं. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டிலே அவர் ஒரு சில இடங்கள்ல அவர் அந்த கோபத்துக்கு ஆதாரமாக அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். तो हम नया नियम में यीशु जो जब गुस्सा होते समय कैसे बात करते हैं वैसे हम देख सकते ஆனால் हैं. இயேசு கோபம் கொண்டார் என்று எங்கேயும் அதிகமா இங்கே நாம் பார்க்க पर முடியாது. कहीं भी ऐसा नहीं लिखा गया है कि यीशु ने गुस्सा किए. ஆனா ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல பழைய ஏற்பாட்டுக்குள்ளே पर போனால் हम पुराने नियम में हम देखेंगे तो பிதாவாகிய தேவன் पिता परमेश्वर அவர் கோபம் கொண்ட சந்தர்ப்பங்களை நாம் பார்க்க முடியும். वो कब कब गुस्सा किए करके हम देख सकते அதிலே हैं. நாம் ஒரு 7 பாயிண்ட்களை நாம் பார்க்க போகிறோம். उसमें हम 7 मुद्दा देखने वाले हैं. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. முதலாவதாக पहला நாம் யாத்ராகமத்திலே हम निर्गमन में 4ஆம் அதிகாரம் 4वां अध्याय அங்கே 13-14 வசனங்களை பார்க்கும் பொழுது उसमें 13 और 14वां वचन देखते समय பாருங்க, மோசேயை देखो मूसा को தேவன் என்ன செய்கிறார், எகிப்து தேசத்திலே அவருடைய தேவ ஜனங்கள் அடிமையா இருக்கிறார்கள். मिस्र में परमेश्वर के लोग जो गुलाम में थे, எனவே அங்கே எகிப்து தேசத்திலே இருக்கிற ராஜாவாகிய பார்வோனுடைய சமூகத்திலே इसीलिए मिस्र देश का जो राजा फिरौन उसके सम्मुख में அங்கே போகும்படியாக அங்கே மோசேக்கு என்ன செய்கிறார், தேவன் அழைப்பு கொடுக்கிறார். वहां जाने के लिए जो परमेश्वर मूसा को वो स्वागत करते हैं. ஆனால் மோசே அவருடைய வார்த்தைக்கு पर இணங்காதபடியினாலே जो मूसा उनके बुलाहट को वो नहीं सुने, इसलिए தேவன் அந்த மோசே மேல கோபம் கொள்ளுகிறதை நாம் பார்க்க முடியும். परमेश्वर मूसा के ऊपर गुस्सा होते हुए हम देख सकते அந்த हैं. 13-14 वचनத்தை उस பார்ப்போம். 13 और 14 वचन देखेंगे. उसने कहा, हे मेरे प्रभु, कृपया किसी और को तू भेज. तब यहोवा का कोप मूसा पर भड़का और उसने कहा, क्या तेरा भाई लेवी हारून नहीं है? मुझे निश्चय है कि वह बोलने में निपुण है और वह तुझसे भेंट के लिए निकला आता है और तुझे देखकर मन में आनंदित होगा. ஹல்லேலூயா. हालेलुया. இங்கே மோசேயை பார்த்து 12ஆம் வசனத்திலே நீ எகிப்துக்கு தேசத்துக்கு போ, यहाँ मूसा को देखकर 12वां अध्याय में कहते हैं कि तुम मिस्र देश में जा, நான் உன் வாயோடு இருந்து मैं तुम्हारे मुंह के संग होकर நீ பேச வேண்டியதை நான் உனக்கு என்ன செய்வேன், போதிப்பேன் जो என்கிறார். तुम्हें कहना होगा उसे मैं तुम्हें सिखाऊंगा करके वो இப்ப कहते அதற்கு हैं. மோசே என்ன சொல்லுகிறான், और इसके लिए मूसा क्या कहता है, நீர் அனுப்ப சித்தமாய் இருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றான். आप किसी और को भेजो करके वो कहते हैं. அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் உண்டாகி तब परमेश्वर मूसा के ऊपर क्रोध होकर, லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா, लेवी हारून तुम्हारा भाई है ना, அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன், वो तो बोलने में निपुण है करके मैं जानता அவன் हूँ, உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். वो तुम्हें देखने के लिए वो आ रहा है. ஹல்லேலூயா. हालेलुया. அவன் மோசேய தேவன் எகிப்து தேசத்துக்கு
போ என்று சொன்ன பொழுது तब पर देखो ये जब परमेश्वर मूसा को जो मिस्र देश में जा करके बोलते समय அதற்கு அவனுக்கு தைரியம் கொடுக்கும்படியாக अनेक ஆலோசனைகளை கொடுத்த பின்பும் उसके लिए वो अच्छा जो हिम्मत वो पाने के लिए बहुत सारी सलाह दिए फिर भी அந்த அந்த 4ஆம் அதிகாரத்துக்குள்ளே போனால் हम उस चौथा वचन में प्रवेश करते முதல்ல समय அவனுடைய கம்பை கீழே போட சொல்லுகிறார் पहला वो कहते हैं कि उनका जो उस लकड़ी को नीचे डालने கம்பு பாம்பாய் மாறுகிறது और वो लकड़ी सांप बनती है வாலை பிடித்த உடனே அது கம்பா மாறி விடுகிறது उसके पूंछ को पकड़ते ही वो दोबारा वो लकड़ी बन जाती பின்பு है அவனுடைய சட்டைக்குள்ளே கையை போட சொல்லுகிறான் फिर उसके जो शर्ट है उसके अंदर हाथ डालने के लिए बोलते அதை हैं வெளியே எடுக்கும்போது வெண்குஷ்டம் ஆகிறது वो जब अपने हाथ को बाहर निकालता है तो वो रोगी हो जाता இப்போ है தேவன் சொல்லுகிறார் மோசேயை பார்த்து अब परमेश्वर मूसा को देखकर என் कहते ஜனங்களை हैं அவன் விடாவிட்டால் अगर वो मेरे लोगों को नहीं छोड़ेगा நீ तो கடல் நீரை வாயிலே எடுத்து तू जो समुद्र के पानी को मुंह में लेकर அதை 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 அந்த தரையிலே துப்பும் பொழுது उसे जब तू जमीन में அது थूकेगा இரத்தமாய் மாறும் அது அடையாளமாகும் तो वो लहू बन जाएगी और ये एक चिन्ह என்று होगा எவ்வளவோ அவனுக்கு சொல்லியும் கூட ऐसा ऐसा कई सारे बात उससे बोलने के बाद भी சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறான் वो ऐसे ही अपना बहाना बता रहा है 10ஆம் வசனத்துல நான் எனக்கு திக்குவா என்று சொல்லுகிறான் 10वां वचन में कहता है कि वो मैं बोलने में निपुण नहीं எனக்கு हूँ மந்த நாவு என்று சொல்லுகிறான் मैं अच्छा बोल नहीं पाता हूँ அப்ப 12ஆம் வசனத்திலே தேவன் சொல்லுகிறார் तो 11वें वचन में परमेश्वर कहते हैं அவர் சொல்லுகிறாரு ஊமையனே செவிடனையும் பார்வை உள்ளவனையும் பார்வை இல்லாதவனே நான் தானே உண்டாக்குனேன் वो कहते हैं कि गूंगा बहरा और देखने वाला और अंधा सबको मैं नहीं बनाया हूँ எவ்வளவோ சொல்லி அவன் அதுக்கப்புறம் சாக்கு போக்கு சொன்னபடினாலே ऐसा बोले फिर भी वो बहाना बता रहा था நான் போக इसलिए விரும்பல உமக்கு சித்தமா இருக்கிற யாரையாவது அனுப்புன்னு சொல்லும் பொழுது वो जब कहा कि मैं जाने के लिए नहीं चाहता हूँ आप किसी और को भेजो करके बोलते समय கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் கொண்டார் என்று அங்கே பார்க்க முடிகிறது परमेश्वर का क्रोध मूसा के ऊपर पड़ी करके हम देख सकते हैं ஹல்லேலூயா हालेलुया அப்ப யார் அவருடைய தாசனாய் பயன்படுத்த போகிறாரோ அவன் சாக்கு போக்கு சொன்னதுனால அவன் மேல் தேவன் கோபம் உண்டாகிறதை பார்க்க முடிகிறது तो अगर परमेश्वर किसी को इस्तेमाल करने के लिए चाहते हैं अगर वो बहाना बता रहे हैं तो परमेश्वर उसके ऊपर क्रोधित होंगे ஹல்லேலூயா हालेलुया நாம் இரண்டாவது பாயிண்டை பார்க்கும்போது हम दूसरा मुद्दा देखते समय நாம் பார்க்கலாம் எண்ணாகமத்திலே हम देख सकते हैं गिनती நாம் 25ஆம் வசனத்துக்குள்ளே நாம் போவோம் हम गिनती जो 25वां अध्याय जाएंगे அங்கே பார்க்கும் பொழுது यहाँ देखते समय அங்கே 25ல 1 4 வரை பார்க்கும் यहाँ பொழுது 25वां अध्याय में पहला वचन से चौथा वचन देखते அந்த समय எகிப்து தேசத்திலிருந்து தேவனுடைய ஜனங்கள் उस मिस्र देश में परमेश्वर के लोग அவர்கள் கானான் தேசத்தை நோக்கி போகும் பொழுது उन लोग कनान देश की ओर चलते समय அங்கே சித்தீம்ங்கிற ஒரு இடத்திலே அவர்கள் என்ன செய்கிறார்கள் தங்குகிறார்கள் वहाँ शित्तीम नाम का एक जगह में वो रहते हैं அங்கே தங்கி இருக்கும் பொழுது वहाँ जब उन लोग थे அவர்கள் அந்த தேசத்து ஜனங்களோடு என்ன செய்கிறார்கள் விபச்சாரம் பண்ணுகிறார்கள் तो उन लोग उस देश के लोगों के साथ व्यभिचार करते हैं அவர்களுடைய தேவர்களுக்கு அவர்கள் பலிகளை செலுத்திய பொழுது அவர்கள் அந்த பலிகளை அவர்கள் புசித்தார்கள் और जब उन देश के जो देवताओं को जब बलिदान चढ़ाए तो वहाँ के प्रसादों को इन लोग खाए பாகால் பேலையாரை பின்பற்ற ஆரம்பித்து விட்டார்கள் जो बाल देवताओं का पीछा भी उन लोग करने शुरू कर दिए இந்த ஆலோசனைகளை எல்லாம் கொடுத்தது பீலையாம் என்பது நமக்கு தெரியும் और ये सब सलाह बिलाम ने कहा करके हम जानते हैं ஹல்லேலூயா हालेलुया இவர்கள் அந்த சித்தீம்ங்கிற இடத்திலே அவர்கள் இப்படியான காரியங்களை செய்யும் பொழுது தேவ கோபம் அவர்கள் மேல் கடந்து வந்ததை பார்க்க तो முடிகிறது शित्तीम में इन लोग ऐसे सब काम किए इसलिए परमेश्वर का क्रोध इनके ऊपर भड़कते हुए हम देख அங்க सकते हैं பார்க்கலாம் 25ல 1 4 यहाँ 25वां अध्याय में पहला वचन से चौथा वचन तक हम देख सकते हैं इजरायली शित्तीम में रहते थे और वे लोग मुआबी लड़कियों के संग कुकर्म करने लगे और जब उन स्त्रियों ने उन लोगों को अपने देवताओं के यज्ञों में नेवता दिया तब वे लोग खाकर उनके देवताओं को दंडवत करने लगे यूं इजरायली बालपोर देवताओं को पूजने लगे तब यहोवा का कोप इज़राइल पर भड़क उठा और यहोवा ने मूसा से कहा प्रजा के सब प्रधानों को पकड़कर यहोवा के लिए धूप में लटका दे जिससे मेरा भड़का हुआ कोप इज़राइल के ऊपर से दूर हो जाए
ஹalleluya. हालेलुया। இந்த வேத பகுதி எல்லாத்துக்கும் தெரியும். इस शास्त्र का भाग सब जन जानते हैं। அந்த ஒரு தீர்க்கதரிசியாகி அந்த பிலேயாம் एक भविष्यद्वक्ता बिलाम, அவன் கொடுத்த அந்த ஆலோசனை, वो कहा हुआ सल्लाह, அந்த ஆலோசனையை அவங்க செய்தால் தேவன் அவர்களை விட்டு விலகி விடுவார் என்று ஆலோசனை கொடுத்திருந்தான். अगर वो सल्लाह के अनुसार उन लोग अगर करेंगे तो परमेश्वर उनसे दूर हो जाएगा करके उन्होंने कहा था। ஹalleluya. हालेलुया। அதே போல அவர்கள் அந்த சித்தீமிலே அந்த காரியத்தை செய்கிறார்கள். वैसे ही उन लोग शित्तीम में उन लोग करते हैं। அங்க சித்தீமிலே அவங்க தங்கி இருக்கும் பொழுது जब उन लोग शित्तीम में थे, அங்கே அவர்கள் மோவாபின் குமாரத்திகளோடு வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். तो वे मोआबी लड़कियों के संग कुकर्म करने लगे। அவர்கள் தங்கள் தேவர்களுக்கிட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்தார்கள். तब उन स्त्रियां हैं वो इजरायली लोगों को उनके देवताओं के सामने खाने के लिए उन लोग जो उन्हें स्वागत किए। ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். तो इजरायली लोग वहां उनके संग जाकर उनके सामने सब खाना खाकर उन देवताओं को दंडवत किए। இப்படி இஸ்ரவேல் பாகால் பேயாரை பற்றி கொண்டார்கள். तो ऐसा बालपुर देवताओं को उन लोग पूजा किए। அதனால் இஸ்ரவேலின் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. इसलिए इजरायली लोगों के ऊपर परमेश्वर का कोप आई। கர்த்தர் மோசேயை நோக்கி, परमेश्वर मूसा को देखकर, கர்த்தருடைய உக்கிரகமான கோபம் परमेश्वर का कोप இஸ்ரவேலை விட்டு நீங்கும்படி इजराइल से दूर होने के लिए ஜனங்களின் தலைவர்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு तुम सारे लोगों के प्रधानों को लाकर அப்படி செய்தவர்களுக்கு ऐसे किए हुए लोगों को சூரியனுக்கு எதிரே सूर्य के सामने கர்த்தருடைய சன்னதியிலே தூக்கு போடும்படி செய் என்றார். परमेश्वर के सामने तू मतलब லட்கா तू उनको लटका दो करके कहा। அப்படியே மோசே वैसा ही मूसा இஸ்ரவேலின் நியாயாதிபதிகளை நோக்கி, इजरायली न्यायियों से को देखकर, நீங்கள் அவரவர் பாகால் பெயரை பற்றி கொண்ட உங்கள் மனிதரை तुम अपने अपने जो बालपुर देवताओं को दंडवत किए हुए लोगों को எல்லாரையும் கொன்று போடுங்கள் என்றான். सबको घात करो करके उसने कहा। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। இங்கே அங்கே சித்தீமிலே அங்கே அந்த தெய்வ ஜனங்கள் தேவனுக்கு எதிராக தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போன பொழுது அங்கே அந்த தேவனுடைய உக்கிரகம் அவர்கள் மேல் இறங்கியதை பார்க்க முடிகிறது. तब यहाँ शित्तीम में जब परमेश्वर के लोग परमेश्वर के विरोध चले, उनके आज्ञा को उल्लंघन किए, तो परमेश्वर का क्रोध उनके ऊपर भड़कते हुए हम देख सकते हैं। ஹalleluya. हालेलुया। அடுத்தபடியாக மூன்றாவது பாயிண்டாக और भी हम तीसरा मुद्दा, நாம் யாத்ராகமம் 32ஆம் அதிகாரத்திலே हम निर्गमन 32वां अध्याय में 9 இருந்து 12 வரை பார்க்கும் பொழுது उसमें 9वां वचन से 12वां वचन देखते समय மோசே பிரமாணங்களை பெற்றுக்கொள்வதற்காக அவன் மலை மேல் ஏறி போகிறான். देखो मूसा जो व्यवस्था को पाने के लिए वो ऊपर पहाड़ के ऊपर जाता है। அப்பொழுது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? तो इजरायली लोग क्या करते हैं? ஆரோனுடைய உதவியோடு ஒரு கன்றுக்குட்டியை செய்து हारून के मदद से एक छोटा बछड़ा को करके அதை வைப்பதற்கு ஒரு பலிபீடம் கட்டி उसके लिए एक उसके लिए एक बलिवेदी बनाकर அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் அங்கே பலி செலுத்துகிறார்கள். उन लोग वहां बलि चढ़ाते हैं। அப்பொழுது கர்த்தர் கோபம் அடைந்தார் என்று அங்கே பார்க்க முடிகிறது. तब परमेश्वर क्रोध हुए करके हम देख सकते हैं। ஹalleluya. हालेलुया। பாப்பா அதுல அந்த 32ஆம் அதிகாரம் 32वां अध्याय 9 இருந்து 12 वரை பார்க்கலாம். 9वां वचन से 12 वचन हम देख सकते हैं। फिर यहोवा ने मूसा से कहा, मैंने इन लोगों को देखा और सुन, वे हठीले हैं। अब मुझे मत रोक, मेरा कोप उन पर भड़क उठा है, जिससे मैं उन्हें भस्म करूं, परंतु तुझे से एक बड़ी जाति उपजाऊंगा। तब मूसा अपने परमेश्वर यहोवा को यह कह के मनाने लगा, हे यहोवा, तेरा कोप अपनी प्रजा पर क्यों भड़का है, जिसे तू बड़े सामर्थ और बलवंत हाथ के द्वारा मिस्र देश से निकाल लाया है। मिस्री लोग यह क्यों कहने पाए, वह उनको बुरे अभिप्राय से अर्थात पहाड़ों में घात करके धरती पर से मिटा डालने की मनसा से निकाल ले गए। ஹalleluya. हालेलुया। அந்த 1ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கலாம், அந்த மோசே மலை மேல் ஏறி அவன் பிரமாணங்களை வாங்க போகும் பொழுது அவர்கள் விக்கிரகங்கள், அதாவது ஒரு பொன்னால கன்றுக்குட்டியை செய்து அவர்கள் பலிபீடம் கட்டி அவர்கள் வணங்க ஆரம்பித்தது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. यहाँ पहला वचन में देखते समय जब मूसा पर्वत के ऊपर गया
तब सारे लोग एक बछड़ा को बनाकर उसका दंडवत करते हुए हम देख सकते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। நாம் அந்த வசனத்தை படிப்போம். हम उस वचन पढ़ेंगे। அந்த 9ஆம் வசனத்தில் பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி 9वें वचन में फिर यहोवा ने मूसा से कहा, இந்த ஜனங்களை பார்த்தேன், मैंने इन लोगों को देखा, இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், इन लोग बहुत हठीले हैं, ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும், इसलिए मेरा क्रोध इनके ऊपर भड़का நான் இவர்களை அழித்து போடவும், और मैं इन्हें भस्म करने के लिए நீ என்னை விட்டுவிடு, तू मुझे छोड़ दे, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். मैं तुम्हें एक बड़ी जाति बनाऊंगा। பாருங்க, மோசேட்ட தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், இருக்கிறது எல்லாரையும் நம்ம அழித்து விடுவோம் என்று சொல்லுகிறார். देखो मूसा से परमेश्वर कहते हैं कि मैं तुम्हारे द्वारा एक बड़ा जाति को बनाऊंगा, पर बाकी के लोगों को मैं नष्ट कर दूंगा और उसके लिए मुझे छोड़ दे करके वो कहते அப்ப हैं। மோசே என்ன செய்கிறான்? तब मूसा क्या அவன் करता கர்த்தரை है? நோக்கி, वो परमेश्वर की ओर, கர்த்தாவே, हे परमेश्वर, தேவரீர் மகா பலத்தினாலும் வல்லமையினாலும் तुम बड़ी सामर्थ और बलवंत के हाथ के எகிப்து द्वारा தேசத்திலிருந்து புறப்பட பண்ணிய मिस्र देश से निकाला हुआ உம்முடைய लाया ஜனங்களுக்கு हुआ விரோதமாக आपके लोगों के विरोध உம்முடைய கோபம் பற்றி எரிகிறது என்ன? आपका क्रोध क्यों भड़क रहा है? மலைகளில் அவர்களை கொன்று போடவும், जो पर्वत के ऊपर उन्हें नष्ट करने के लिए பூமியின் மேல் இராதபடி அவர்களை நிர்மூலமாக்கவும், और पृथ्वी से नामो निशान होने के लिए, அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டு उनसे बुराई करने के लिए தேவன் புறப்பட பண்ணினார் என்று परमेश्वर निकाल लाए करके எகிப்தியர் சொல்லுவானேன். मिस्र कहेगा, உம்முடைய கோபத்தின் உக்கிரகத்தை விட்டு திரும்பி आपके क्रोध से लौट आओ, உம் ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு आपके लोगों से बुराई न करते हुए அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். उनके ऊपर दया करो। பாருங்க, அங்க மோசே என்ன செய்கிறான்? देखो मूसा क्या करता है? தேவனுக்கும் அந்த ஜனங்களுக்கும் இடையில மத்தியஸ்தராய் நின்று என்ன செய்கிறான்? वो परमेश्वर और उन लोगों के वो बीच में रहकर மக்களுக்காய் கெஞ்சுகிறான். वो लोगों के लिए वो परमेश्वर से विनती करता है। பாருங்க, கர்த்தர் எல்லாரையும் அழித்து போட அவர் முடிவெடுத்தார். परमेश्वर सबको नष्ट करने के लिए निर्णय लिए, ஏனென்றால் அவர்கள் என்ன செய்தார்கள்? ஒரு கன்றுக்குட்டியை செய்து அதற்கு பலிபீடம் கட்டி அங்கே பலி செலுத்த ஆரம்பித்து क्योंकि விட்டார்கள். उन लोग एक बछड़ा को बनाकर उसके लिए एक बलिवेदी बनाकर और उसके लिए बलिदान करने लगे। ஹல்லேலூயா. हालेलुया। ஆனால் மோசே நடுவிலே நின்று அந்த கோபத்தை அந்த உக்கிரகத்தை குறைக்கும்படியாக செய்தான். पर मूसा बीच में खड़ा होकर उस क्रोध को कम करने के लिए वो प्रयास किया। ஹல்லேலூயா. हालेलुया। அடுத்த நான்காவதாக अगला चौथा मुद्दा, பாருங்க, நாம் எண்ணாகமத்திலே 11ஆம் அதிகாரத்துக்குள்ளே போனால் हम गिनती 11वें अध्याय में जाएंगे तो அங்கே 1ஆம் வசனத்திலிருந்து பார்க்கலாம். वहाँ पहला वचन से हम देख सकते हैं। பாருங்க, அந்த ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? முறுமுறுக்கிறார்கள். देखो उन लोग बुड़बुड़ाने लगे। ஹல்லேலூயா. हालेलुया। தேவன் அவர்களை அழைத்து கானான் தேசத்துக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறார். परमेश्वर उनको बुलाकर कनान देश की ओर ले चला रहे அவர்களுக்கு थे, மன்னாவை கொடுக்கிறார். उनके लिए मन्ना दिए। அப்ப அவர்கள் என்ன செய்கிறார்கள்? எகிப்து தேசத்திலே உள்ளதை நினைத்து பார்க்கிறார்கள். तब उन लोग मिस्र देश के बारे में उन लोग सोचने எங்களுக்கு அங்க लगे, எப்படியெல்லாம் எங்களுக்கு நல்ல இறைச்சிகள் என்னெல்லாம் கிடைச்சிச்சு. वहाँ हमारे लिए क्या क्या मिली। अच्छा, பாருங்க, அந்த மன்னாவை தேவன் கொடுக்கிறாரு, அது ருசியா இருக்கிறது. देखो परमेश्वर उनके लिए मन्ना देता है और बहुत वो ஆனா அவங்க स्वादिष्ट है। எகிப்து தேசத்துல உள்ளதையும் மன்னாவையும் கம்பேர் பண்ணி பார்க்கிறார்கள். देखो उन लोग मिस्र देश के खाना और उस मन्ना को उन लोग कंपेयर कर रहे हैं। ஹல்லேலூயா. हालेलुया। எங்களுக்கு எகிப்து தேசத்துல நல்ல இறைச்சி எல்லாம் கிடைச்சது, அது நல்லா இருந்தது என்று என்ன செய்கிறார்கள்? முறுமுறுக்கிறார்கள். मिस्र देश में हमारे लिए अच्छा खाना मिला करके उन लोग बुड़बुड़ाने लगे। அப்பொழுது கர்த்தர் கோபம் கொண்டார் என்று அங்கே பார்க்க तब முடிகிறது. परमेश्वर क्रोधित हुए करके हम यहाँ देख பார்ப்போம், सकते हैं। எண்ணாகமம் 11ஆம் हम அதிகாரம் देखेंगे गिनती 11वां अध्याय, அங்கே 1ஆம் வசனத்தை நாம பாருங்க. हम पहला वचन पढ़ेंगे। फिर वे लोग बुड़बुड़ाने और यहोवा के सुनते बुरा कहने लगे। अतः यहोवा ने सुना और उसका कोप भड़क उठा और यहोवा की आग उनके मध्य में जल उठी और छावनी के एक किनारे से भस्म करने लगी। ஹல்லேலூயா. हालेलुया। அங்கே எழுதப்பட்டிருக்கிற, பின்பு ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள். यहाँ लिखा गया है कि फिर लोग बुड़बुड़ाने அது लगे கர்த்தருடைய பார்வையில் செவிகளிலே பொல்லாங்கா இருந்தது. और ये परमेश्वर के सुनने में बहुत बुरा था। அதை கர்த்தர் கேட்ட பொழுது जब
जब परमेश्वर उसे सुना அவருடைய கோபம் மூண்டது. तो उनका कोप भड़क उठा அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்து और आग उनके मध्य में जल उठी பாளையத்தின் கடைசியில் இருந்து சிலரை பட்சித்தது. और छावनी के किनारे से लोगों को भस्म करने लगी। ஹல்லேலூயா. हालेलुया। पर அந்த 4ஆம் வசனத்திலிருந்து பார்த்தால் தெரியும். देखो 4था वचन से हम देखेंगे तो पता चलता है பின்பு அவர்களுக்குள் இருந்த फिर उनके बीच में थे பல ஜாதியாகிய அந்நிய ஜனங்கள் उनके बीच में रहने वाले कई सारे अन्य जाति மிகுந்த இச்சை உள்ளவர்களானார்கள். बहुत अभिलाषी हो गए। இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது इजराइल के जो पुत्र दोबारा रोकर நமக்கு இறைச்சி புசிக்க கொடுக்கிறவர் யார்? हमारे लिए खाना देने वाला कौन है? நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுக்கிறது யார்? हमारे लिए मांस खाने के लिए देने वाला कौन है? நாம் எகிப்திலே கிரயம் இல்லாமல் हम मिस्र में जो हमारे लिए कुछ पगार न रहते हुए बिना पैसे से சாப்பிட்ட மச்சங்களையும் हम खाए हुए उस बाकी को வெள்ளரி காய்களையும் और जो काकड़ी को கொம்மட்டி காய்களையும் और भी जो दूसरे जो वेजिटेबल्स को கீரைகளையும் और भी लीफी वेजिटेबल्स வெண்காயங்களையும் और भी जो प्याज को வெள்ளை பூண்டுகளையும் நாங்கள் நினைக்கிறோம். और भी हम जो लहसुन को हम याद करते அவங்க हैं। சொல்லுகிறாங்க அங்க என்னெல்லாம் தின்னோம் அதெல்லாம் நாங்கள் நினைக்கிறோம். देखो वहाँ जो जो हम खाए सबको हम याद करते 6ஆம் हैं। வசனத்திலே 6वां वचन இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. अब हमारा मन सूख रहा है। நம்முடைய இந்த மன்னாவை தவிர हमारा इस मन्ना को छोड़ நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று हमारे சொன்னார்கள். आंखों के सामने और कुछ भी नहीं है करके उन्होंने कहा। ஹல்லேலூயா. हालेलुया। ஐயோ இந்த மன்னாவை தவிர எங்களுக்கு ஒண்ணுமே இல்லையே. हाँ इस मन्ना को छोड़ हमारे लिए और कुछ नहीं है। அவங்க எகிப்து தேசத்துல அடிமையா இருந்த பொழுது அங்கே என்ன உணவு உண்டார்கள் அதையும் இங்கே இந்த மன்னாவையும் கம்பேர் பண்ணி பார்க்கிறார்கள். देखो जब उन लोग मिस्र देश में थे तो उन लोग क्या कर रहे हैं वहाँ का खाना और इस मन्ना को उन लोग कंपेयर कर रहे हैं। ஹல்லேலூயா. हालेलुया। அங்கே 10ஆம் வசனத்தை மாத்திரம் படிப்போம். यहाँ हम 10वां वचन सिर्फ पढ़ेंगे। और मूसा ने सब घरानों के आदमियों को अपने अपने डेरे के द्वार पर रोते सुना और यहोवा का कोप अत्यंत भड़का और मूसा को भी बुरा मालूम हुआ। ஹல்லேலூயா. இங்க हालेलुया। எழுதப்பட்டிருக்கிற அந்த வம்சங்களை சேர்ந்த यहाँ लिखा गया है कि उस जाति के लोग ஜனங்கள் தங்கள் தங்கள் கூடார வாசலிலே நின்று लोग अपने अपने डेरे के द्वार पर खड़े होकर அழுகிறதை மோசே கேட்டான். रोते हुए मूसा सुना। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருக்கு மிகவும் கோபம் உண்டானது. परमेश्वर बहुत क्रोधित हुए மோசேயின் பார்வையிலே அது பொல்லாப்பா இருந்தது. और मूसा के सामने ये बहुत बुरा था। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப அந்த எகிப்து தேசத்தை நோக்கி கடந்து வந்த அந்த ஜனங்கள் அந்த எகிப்து தேசத்திலே சாப்பிட்டதையும் இங்கே சாப்பிடுகிற அந்த மன்னாவை கம்பேர் பண்ணி ஐயோ இந்த மன்னாவை தவிர எங்களுக்கு ஒன்றும் இல்லையே, அங்கே எகிப்து தேசத்தில் எங்களுக்கு நல்ல பிரியமான உணவு கிடைத்தது என்று முறுமுறுத்ததினாலே தெய்வ கோபம் அவர்கள் மேல் மூண்டது. तो मिस्र देश से निकला हुआ लोग वो कहने लगे ये मन्ना को छोड़ हमारे लिए और कुछ नहीं है। मिस्र देश में तो हमारे लिए तरीके का खाना हमारे लिए मिलता था, पर यहाँ तो ये मन्ना को छोड़ हमारे लिए और कोई कुछ भी नहीं है करके उन लोग बुड़बुड़ाने लगे। हालेलुया। हालेलुया। அடுத்தபடியாக நாம் பார்க்கும்போது और भी हम देखते समय யோசுவாவிலே 7ஆம் அதிகாரத்துக்குள்ளே போனால் जो यहोशू जो 7वां अध्याय के अंदर जाएंगे तो அங்கே முதலாவது வசனத்திலே वहाँ पहला वचन में அங்கே அவர்கள் அந்த கானான் தேசத்திலிருந்து வரும் பொழுது यहाँ उन लोग कनान देश से आते समय அவர்கள் எரிகோகை பிடித்த பொழுது उन लोग यरीहो को जब पकड़ा அந்த தேசத்திலே உள்ள எந்த தீட்டானதையும் நாம் எடுக்க கூடாது என்று தேவன் கட்டளையிட்டும் கூட उस देश के कुछ भी चीज को नहीं लेना है करके परमेश्वर ने कहा, फिर भी அங்கே ஆகான் என்கிற ஒரு மனுஷன் சாப தீட்டானவைகள் சிலரை எடுத்து அவன் என்ன செய்தான், அவன் ஒளித்து யாருக்கும் தெரியாமல் ஒளித்து வைத்தான். आहान नाम का एक व्यक्ति जो शापित उन चीजों को वो छिपा कर रखा। எனவே தேவன் கோபம் கொள்கிறதை அங்க பார்க்க इसलिए முடிகிறது. परमेश्वर क्रोधित होते हुए हम देख सकते அந்த हैं। 1ஆம் वचனத்தை நாம் பார்ப்போம். तो पहला वचन हम देखेंगे। परंतु इजराइलियों ने अर्पण की वस्तु के विषय में विश्वासघात किया, अर्थात यहूदा गोत्र का आकान जो जेरह वंशी जब्दी का पोता और कर्मी का पुत्र था, उसने अर्पण की वस्तुओं में से कुछ ले लिया।
इस कारण यहोवा का कोप इस्राएलियों पर भड़क उठा। ஹல்லேலூயா. हालेलुया। பாருங்க அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? देखो ये वचन क्या कहती है। இஸ்ரவேல் புத்திரர் इस्राएली का पुत्र சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். वो जो जो अर्पण किए हुए वस्तुओं के द्वारा उन लोग बुरा किए। எப்படி எனில் क्यों कैसा? யூத கோத்திரத்து சேரானுடைய குமாரனாகிய जो यहूदा गोत्र के जेरह वंशी का पुत्र சப்தியின் மகன் கார்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் जेरह वंशी जब्दी का पोता जो आकान அந்த சாபத்தீடான சிலதை எடுத்துக்கொண்டான். वो उस अर्पण किए हुए वस्तुओं से कुछ ले लिया। அர்ப்பண்ணையோ அசுத்தா சாபத்துக்குரியதை அதை எடுத்துக்கொண்டான். जो शापित वस्तुओं को उठा लिया அதை ஒளித்து வைத்தான். वो छिपा रखा। எனவே கர்த்தருடைய கோபம் மூண்டது. इसलिए परमेश्वर का कोप भड़क उठी। இதனால் நடந்தது என்ன? और इसके वजह से क्या हुआ? இதுவரை அந்த யோசுவா மூலம் போகிற இடங்களெல்லாம் வெற்றி கிடைத்தது. अब तक जहाँ भी यहोशू जाता था वहाँ उसके लिए जीत मिलता ஆனா था। ஒரு சிறு கூட்டத்தை முறியடிக்க ஒரு 3000 பேரை யோசுவா அனுப்புகிறான். पर एक छोटा झुंड को नष्ट करने के लिए 3000 लोगों को यहोशू भेजता है। ஹல்லேலூயா. हालेलुया। அங்க அவங்க போன இடத்திலே 36 பேரை எதிரிகள் வெட்டி வீழ்த்தினார்கள். वहाँ उन लोग गए थे तो 36 लोगों को विरोधी जो मार दिए। எனவே யோசுவா தேவ சமூகத்திலே விழுந்து கிடந்தான். इसलिए यहोशू परमेश्वर के सम्मुख में वो गिर पड़ा। இந்த செய்தியை மற்ற தேசத்தார் கேட்கும் பொழுது அவர்கள் நம்மளை வந்து அடிமையாக்கி விடுவார்களே। इस संदेश को जब दूसरे देश के लोग सुनेंगे तो उन देश के लोग हमें कब्जा करने के लिए आएंगे। அப்ப தேவன் என்ன சொல்லுகிறார்? तब परमेश्वर क्या कहते हैं? அந்த ஆகான் செய்த அந்த காரியத்தை அவர் சொல்லுகிறார். சாபைக்கீடான பொருளை உங்க கூட்டத்துல ஒருத்தன் திருடி வைத்ததினாலே தான் இது நடக்கிறது என்று। तो वो कहते हैं कि तुम्हारे झुंड में से एक व्यक्ति उस शापित वस्तुओं को वो छिपा के रखा, इसलिए ये सब हो रहा है। हालेलुया। हालेलुया। அதனால அந்த அப்படி செய்தவனை அவனை சாகடிக்கிறது வர நீங்க எங்க போனாலும் தோல்வியை தான் அடைவீர்கள்। इसलिए ये ऐसा एक काम किए हुए व्यक्ति को तुम लोग मारने तक तुम लोग जहाँ भी जाओगे वहाँ तुम लोग के लिए हारपन ही होगी। ஒரே ஒரு மனுஷன் தப்பு செய்கிறான்। देखो एक ही व्यक्ति गलती करता है। ஆனா அந்த சபை முழுவதும் என்ன செய்கிறது? அவங்க எல்லாத்துக்கும் அதனால பிரச்சனை வந்து விடுகிறது। पर वो पूरे कलीसिया में समस्या पूरे जगह पूरे लोगों के अंदर समस्या हो जाती है। நீங்க என்ன புரிந்து கொள்ளுகிறீங்க? तो इसके द्वारा आप लोग क्या समझते हो? அதாவது ஒரு குடும்பத்துல கூட ஒரு மனுஷன் சரியில்லாமல் இருந்தால், अगर एक परिवार में अगर एक व्यक्ति ठीक नहीं रहेगा तो भी, தேவனுக்கு கோபம் ஊட்டினால், अगर परमेश्वर को गुस्सा दिलाएगा तो அந்த பிரச்சனை அந்த குடும்பத்துக்கு முழுவதும் அது என்ன செய்கிறது? குடும்பத்துக்கு முழுவதும் அது அந்த பிரச்சனையாய் மாறி விடுகிறது। वो व्यक्ति के वजह से वो पूरा परिवार को समस्या आती है। हालेलुया। हालेलुया। ஒரு மனுஷன் செய்த தவறுனால देखो एक व्यक्ति किया हुआ गलती के वजह से இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் பிரச்சனை। वो सारे इजराइल लोगों के लिए समस्या। யோசுவாவுக்கு பிரச்சனை, यहोशू को समस्या। हालेलुया। हालेलुया। கடைசியாக அவன் அது கண்டுபிடிக்கப்பட்ட பின்பு तो अंत में जब उसे पकड़ा गया, 25-26 वचनத்தை மாத்திரம் படிப்போம்। 25 और 26 वचन पढ़ेंगे। तब यहोशू ने उससे कहा, तूने हमें क्यों कष्ट दिया है? आज के दिन यहोवा तुझी को कष्ट देगा। तब सब इजराइलियों ने उस पर पथराव किया और उनको आग में डालकर जलाया और उनके ऊपर पत्थर डाल दिए और उन्होंने उसके ऊपर पत्थरों का बड़ा ढेर लगा दिया जो आज तक बना है। तब यहोवा का भड़का हुआ कोप शांत हो गया, इस कारण उस स्थान का नाम आज तक आकोर तराई पड़ा है। हालेलुया। हालेलुया। பாருங்க அங்க எழுதப்பட்டிருக்கிறது, அங்கே யோசுவா, देखो यहाँ लिखा गया है, वहाँ यहोशू, எங்களை கலங்க பண்ணினது என்ன? तुम हमें क्यों कष्ट दिया? இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் आज என்றார்। यहोवा तुझे को कष्ट देगा करके कहा। அப்பொழுது இஸ்ரவேல் எல்லோரும் तब सब इजराइलियों அவன் மேல் கல்லெறிந்து उस पर पथराव किए। என்ன செய்கிறார்கள்? क्या करते हैं? அவைகளை அக்கினியால் சுட்டெரித்து उन वस्तुओं को आग से जलाकर கற்களால் மூடி पत्थर से डापकर அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற उसके ऊपर आज तक रहने वाले பெரிய
கற்குவியலை குவித்தார்கள். वो पत्थरों से बरा दिए. இப்படி கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரகத்தை விட்டு மாறினார். तब यहोवा का भड़का हुआ कोप शांत हो गया. அவ்விடம் இந்நாள் வரைக்கும் ஆகோர் பள்ளத்தாக்கு எனப்படுகிறது. और आज के दिन तक उस तराई का नाम आकोर तराई कहा जाता है. ஹல்லேலூயா. हालेलुया. அடுத்தாவது ஆறாவது காரியமாக अगला जो 6वां जो कार्य அங்க எண்ணாகமத்திலே वहाँ गिनती நாம் 12ஆம் வசனத்துக்குள்ளே போனால் 12वां अध्याय में जाएंगे तो அங்கே 9 12ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது वहाँ 9वां वचन से 12 वचन तक हम देखते समय ஆரோனும் மிரியாமும் हारून और मिरिया மோசேக்கு விரோதமாய் பேசிய பொழுது मूसा के विरोध जब बात किए அங்கே கர்த்தர் கோபம் கொள்கிறதை நாம் பார்க்க तब முடிகிறது. वहाँ परमेश्वर क्रोध होते हुए हम देख सकते அங்க हैं. 9 12 நீங்க படிங்க. 9वां वचन से 12 वचन तक हम पढ़ेंगे. तब यहोवा का कोप उन पर बढ़ा और वह चला गया. तब वह बादल तंबू के ऊपर से उठ गया और मरियम कोढ़ से हिम के समान श्वेत हो गई. और हारून ने मरियम की ओर दृष्टि की और देखा कि वह कोढ़ित हो गई है. तब हारून मूसा से कहने लगा, हे मेरे प्रभु, हम दोनों ने जो मूर्खता की वस्तु वरन पाप भी किया, यह पाप हम पर न लगने दे और मरियम को उस मरे हुए के समान न रहने दे जिसकी देह अपनी माँ के पेट से निकलते ही अधगति है. ஹல்லேலூயா. हालेलुया. பாருங்க இங்கே அந்த 9ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது यहाँ हम 9वां वचन से देखते समय கர்த்தருடைய கோபம் परमेश्वर का क्रोध அதாவது ஆரோன் மேலும் हारून के ऊपर அங்கே அந்த மிரியாம் மேலும் என்ன செய்கிறது கடந்து மூண்டது. और मरियम के ऊपर बढ़ गई. பாருங்க ஆரோன் மோசேயினுடைய சகோதரன், देखो हारून मूसा का भाई மிரியாமும் சகோதரி, और मरियम भी बहन थी, அதாவது மூசேக்கு மூத்த அக்காள், यानी मूसा की बड़ी बहन. ஹல்லேலூயா. हालेलुया. ஆனால் மூசேக்கு விரோதமாக அவர்கள் பேசிய பொழுது पर उन लोग मूसा के विरोध जब बात किए கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. तब परमेश्वर का क्रोध उनके ऊपर बढ़ गई. அப்போது தேவன் போய்விட்டார். तब परमेश्वर चले गए. மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிட்டு उन जो मेघ है उस तंबू से हट गई. மிரியாம் உறைந்த மலையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானாள். जो मरियम है जो ओस के समान श्वेत हो गई, मतलब उसको कोढ़ आ गया. ஆரோன் மிரியாமை பார்த்த பொழுது जब जो हारून मरियम को देखा அவள் குஷ்டரோகியா இருக்க கண்டாள். तो वो कोढ़ित हो गई. அப்பொழுது ஆரோன் மோசேயை நோக்கி, तब हारून मूसा को देखकर, என் ஆண்டவனே, हे मेरे प्रभु, நாங்கள் புத்தியீனமாய் செய்த இந்த பாவத்தை हम मूर्खता से किए हुए इस पाप எங்கள் को மேல் சுமத்தாதிரும். हम पर न लगे. தன் தாயின் கற்பத்தில் अपने माँ के गर्भ பாதி से மாமிசம் அழுகி செத்து விழுந்த பிள்ளையை போல அவள் ஆகாதிருப்பாளாக என்றான். जो बिगड़ा हुआ बच्चा के समान वो न हो. ஹல்லேலூயா. हालेलुया. பாருங்க மோசேக்கு விரோதமாக அவங்க முறுமுறுத்தபடினாலே, देखो उन लोग मूसा के विरोध कुड़कुड़ाए. எனவே அங்கே மிரியாம் அவர் ஆரோன் மேல தெய்வ கோபம் என்ன செய்தது உண்டானதை பார்க்க முடிகிறது. इसीलिए मरियम और हारून के ऊपर परमेश्वर का क्रोध आते हुए हम देख அதற்கு सकते हैं. காரணம் என்ன? और इसका कारण क्या அங்கே है? 1ஆம் வசனம் சொல்லுகிறது, वहाँ पहला वचन कहता है, எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரியை इथियोपिया देश के स्त्री को மோசே விவாகம் பண்ணி இருந்தபடியினால் मूसा ने उससे विवाह किया, इसलिए மிரியாவும் ஆரோனும் मरियम और हारून அவன் விவாகம் பண்ணிய எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரீ நிமித்தம் वो विवाह किया हुआ उस देश के அவனுக்கு விரோதமாய் பேசினார்கள். उस स्त्री और मूसा के विरोध उन लोग बात பாருங்க, किए. எத்தியோப்பிய தேசம் மிகவும் தூரமான தேசம். देखो इथियोपिया वो देश बहुत दूर அந்த है. தேசத்து பெண்ணை மோசே என்ன செய்கிறான்? திருமணம் செய்து கொள்கிறான். उस देश के उस स्त्री से जो मूसा विवाह करता இன்னைக்கு है. அநேக குடும்பங்கள்ல ஒரு தூர தேசத்துல உள்ள ஒரு மனுஷனாகி பயப்படுகிறார்கள். आज कई सारे परिवार में अगर एक व्यक्ति बहुत दूर देश का है तो उन लोग डरते हैं. கர்த்தருடைய மனுஷனாய் இருக்கிறான் என்று மனுஷனாய் இருக்கிறான் ஆளானும் பயப்படுகிறார்கள். वो परमेश्वर का व्यक्ति है फिर भी उन लोग डरते हैं திருமணம் செய்து கொள்வதற்கு. शादी करने. ஆனால் இங்கே மோசே எத்தியோப்பியா ஒரு தூர தேசத்துல உள்ள ஒரு பெண்ணை திருமணம் செய்து पर கொள்கிறான். यहाँ मूसा एक दूर देश के स्त्री से वो विवाह करता है. ஹல்லேலூயா. हालेलुया. மோசே மிகவும் சாந்த குணமுள்ளவனா இருந்தான். मूसा बहुत नम्र व्यक्ति था. மோசேயோடு தேவன் நேரடியாய் பேசுகிறவரா இருந்தார். मूसा के साथ परमेश्वर सीधा बात அப்ப அந்த करते थे. திருமணத்தின் நிமித்தமாக तो ये विवाह के निमित्त மிரியாமும் ஆரோனும் முறுமுறுத்தபடியினாலே मरियम और हारून कुड़कुड़ाए, பாருங்க इसलिए கர்த்தருடைய கோபம்
அங்கே அந்த மிரியான் மேலே வந்து வந்து இறங்கியதை பார்க்க முடிகிறது. परमेश्वर का क्रोध मरियम के ऊपर उतरते हुए हम அவள் देख सकते हैं। குஷ்டரோகியானாள் என்று அங்கே பார்க்க முடிகிறது. वो कोड़ी हो गई करके हम देख सकते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। கடைசியாக अंत में 2 சாமுவேல் दूसरा शमूएल 6ஆம் அதிகாரம் 6वां अध्याय 6 10 வசனம் வரை பார்க்கும் பொழுது 6 से 10वां वचन तक हम देखते பாருங்க, समय ஊசா என்கிற ஒரு மனுஷன் देखो ऊसा नाम का एक व्यक्ति கர்த்தருடைய பெட்டி அசைந்தபடியினால் परमेश्वर का वो पेटी हिल गया, इसलिए கையை நீட்டி அதை பிடித்த பொழுது वो अपना हाथ को बढ़ाकर उसे पकड़ते கர்த்தருக்கு समय ஊசாவின் மேல் கோபம் உண்டதை பார்க்க முடிகிறது. परमेश्वर का क्रोध ऊसा के ऊपर भड़कते हुए हम देख सकते हैं। 2 6ஆம் அதிகாரம் கடைசியாக हम दूसरा 6 இலிருந்து 10 வசனம் வரை 6वां பார்ப்போம். अध्याय 6वां वचन से 10वां वचन तक हम देखेंगे। जब वे नाकोन के कलिहान तक आए, तब उज्जा ने अपना हाथ परमेश्वर के संदूक की ओर बढ़ाकर उसे थाम लिया, क्योंकि बैलों ने ठोकर खाई। तब यहोवा का कोप उज्जा पर भड़क उठा और परमेश्वर ने उसके दोष के कारण उसको वहाँ ऐसा मारा कि वह वहाँ परमेश्वर के संदूक के पास मर गया। तब दाऊद अप्रसन्न हुआ, इसलिए कि यहोवा उज्जा पर टूट पड़ा था, और उसने उस स्थान का नाम पेरेसुजा रखा। यह नाम आज के दिन तक विद्यमान है। और उस दिन दाऊद यहोवा से डर कर कहने लगा, यहोवा का संदूक मेरे यहाँ कैसे आए? इसलिए दाऊद ने यहोवा के संदूक को अपने यहाँ दाऊदपुर में पहुंचाना न चाहा, परंतु गतवासी ओबेदेदोम के यहाँ पहुंचाया। ஹல்லேலூயா. हालेलुया। அதாவது கர்த்தருடைய பெட்டியை அவன் தாவீது என்ன செய்கிறான், கொண்டு வருகிறான். देखो दाऊद परमेश्वर के संदूक को ले आता है। ஹல்லேலூயா. அந்த நாட்கள்ல அதாவது ஆசாரியன் எந்த வேலை செய்யணுமோ அந்த வேலையை அவன் தான் செய்யணும், வேற யாரும் செய்யக்கூடாது. उन दिनों में याजक जो काम करना है वो सिर्फ याजक करना है, उनको छोड़ और कोई दूसरा नहीं करना है। ஹல்லேலூயா. हालेलुया। இப்போ இந்த ஊசா என்ன செய்கிறான், यहाँ अब उज्जा क्या करता அந்த है, தாவீது நகருக்கு கர்த்தருடைய பெட்டி வந்து கொண்டிருக்கிறது. दाऊदपुर में जो यहोवा का संदूक आ रहा அவன் है, மாட்டு வண்டியிலே வைத்து கொண்டு வரும்போது அந்த அந்த அது அசைந்தபடினாலே तब वो बैल की गाड़ी में रखकर ले आ रहे थे, तो वो ऐसे हिलने लगा, அதை इसलिए கை நீட்டி அவன் பிடிக்கிறான். वो अपने हाथ को रखकर उसे थामता है। ஹல்லேலூயா. हालेलुया। அப்படி அவன் கை நீட்டி பிடித்தபடினாலே वो अपना हाथ को बढ़ाकर उसे थाम 7ஆம் लिया, வசனம் इसलिए சொல்லுகிறது, 7वां वचन कहता அப்பொழுது है, கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் तब உண்டது. यहोवा का कोप उज्जा पर भड़क उठा। அவனுடைய துணிவு நிமித்தம் जो वो किया, ऐसा किया इसलिए தேவன் அங்கே அவனை அடித்தார். परमेश्वर ने उसी स्थान में उसको मार அவன் அங்கே दिए, தேவனுடைய பெட்டியின் அண்டையிலே செத்தான். और वो वहाँ परमेश्वर के संदूक के सामने ही मर गया। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। பாருங்க, சவுல் ராஜா கூட வீழ்ச்சிக்கு காரணம் அந்த ஆசாரியர்கள் செய்கிற அந்த யுத்த நாளிலே ஆசாரிகள் செய்கிற வேலையை அவசரப்பட்டு அவன் செய்தான். முதலாவது देखो शाऊल उन दिनों में हार गया, उसका कारण भी ये था, उन दिनों में याजक करने वाले काम को उसने किया, इसलिए। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்கே ஊசாவுக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்ததோ அந்த பொறுப்பை மீறி அவன் ஒரு நல்ல செயலாக தான் அந்த பெட்டியை பிடித்தான். ஆனால் அதை அவன் பிடிப்பதற்கு அந்த நாளில் தகுதி இல்லை. அதனால ஊசாவின் மேல் தேவ கோபம் மூண்டு அங்கே தேவன் என்ன செய்தார், அவனை அங்கே பெட்டியின் அண்டையிலே அவனை அடித்தார். அவன் செத்து போனதை பார்க்கிறோம். यहाँ उज्जा को जो काम दिया था उसे छोड़कर वो एक जो उस संदूक को वो थामा था, और वो भी वो अच्छे मन से ही किया था, पर उन दिनों में जो जिनको जो काम दिया जाता है वो ही काम करना है। ஹல்லேலூயா. हालेलुया। நம்ம 7 காரியங்களை பார்த்தோம். हम 7 कार्य देखे। கர்த்தர் கோபம் கொண்ட சந்தர்ப்பங்களை பார்த்தோம். परमेश्वर जब जब क्रोधित हुए उन समय के बारे में हम என்னென்ன देखे थे। காரியத்துக்காக அவர் கோபம் கொண்டார் என்று பார்த்தோம். वो क्यों क्यों क्रोधित हुए करके हम देखे। இந்த கடைசி நாளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவப்பிள்ளைகளே, इन अंतिम दिनों में जीने वाले परमेश्वर के लोगों, கர்த்தர் உங்கள் மேல் கோபம் உண்டாகாதபடி வாழ நீங்கள் முயற்சி செய்யுங்கள். परमेश्वर का क्रोध आपके ऊपर न भड़कते हुए वैसा एक जीवन जियो। ஹல்லேலூயா. हालेलुया। தேவன் கோபம் படாத அளவுல எல்லா காரியத்திலும் நீங்கள் வாழும் பொழுது परमेश्वर क्रोधित न होते हुए आप सब कामों में अगर आप जिएंगे அதனால तो உங்களுக்கு சில கஷ்டங்கள் வரலாம், उसके लिए हो सकता है आपके जीवन में சில कुछ कष्ट பாடுகள் आए, வரலாம், हो सकता है कुछ कष्ट आए, சில பிரச்சனைகள் வரலாம். कुछ समस्या आ सकती है। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। அதாவது இந்த உலகத்துக்கு
உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடாமல் நம்ம வாழும் பொழுது यानी इस पृथ्वी के सामने हम बिना नाटक के जीते समय, தேவனுக்கு ஒத்து நாம் வாழும் பொழுது हम परमेश्वर के लिए जीते நம்முடைய समय வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும், हमारे जीवन में समस्या तो कष्टங்கள் आती है, वरुम, कष्ट तो आती है, பாடுகள் வரும். जो दुख तो आती है। ஹல்லேலூயா. हालेलुया। ஆனாலும் தேவனுடைய பாதுகாப்பு நம்ம மேலே இருக்கும். फिर भी परमेश्वर का रक्षा हमारे ऊपर होगी। ஹல்லேலூயா. हालेलुया। நீங்க தேவனுக்கு கோபமூட்டாத வாழ்க்கை வாழும் आप பொழுது परमेश्वर को गुस्सा न देते हुए वैसा एक जीवन जिएंगे பாருங்க, तो பிசாசு என்ன செய்வான், शैतान क्या உங்க करता சொந்த है, பந்தங்கள் அக்கம் பக்கத்தில் உள்ள மனுஷர்கள் மூலம் என்ன செய்வான், அவங்களுக்கு கோபத்தை எரிச்சலை உண்டாக்கி பிரச்சனைகளை கொண்டு வருவான். அது இயல்பு. आपके रिश्तेदार के द्वारा या आपके आजू बाजू में रहने वाले लोगों के द्वारा आपको समस्या वो लाता है, ஏதாவது கலகங்களை உண்டாக்க பார்ப்பான். कैसे तो गड़बड़ लाता है। ஹல்லேலூயா. हालेलुया। ஆனாலும் கர்த்தருக்கு கோபம் உண்டாகாதபடி உங்கள் வாழ்க்கை நீங்கள் வாழ தேவ பிள்ளைகளை நீங்கள் முயற்சி செய்யுங்கள். फिर भी आप परमेश्वर के बच्चे, आप लोग परमेश्वर को गुस्सा न देते हुए वैसा एक जीवन जीने के நாம் लिए இந்த आप வேளையிலும் प्रयास நாம் करो। ஜெப வேளைக்குள்ளாய் கடந்து செல்ல इस இருக்கிறோம். समय भी हम प्रार्थना की ओर जाएंगे। அங்கே நான் ஒரே ஒரு வசனத்தை நான் படிக்கிறேன். मैं बस एक ही वचन पढ़ எஸ்ஐயா रहा हूँ। 54 அதிகாரத்திலே यशायाह 54वां अध्याय में கர்த்தர் சொல்லுகிறார், परमेश्वर कहते हैं, அற்பகாலம் மூண்ட கோபத்தினாலே जो क्रोध के आवेग में என் முகத்தை இமை பொழுது உனக்கு மறைத்தேன், मेरे मुंह को क्षण भर के लिए मैं छिपाया, ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் परंतु अनंत करुणा से मैं तुम पर दया என்று करूंगा। கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். ऐसा यहोवा जो तुम्हें छुड़ाता है कह रहा हूँ। 10 வசனத்திலே சொல்லுகிறார், 10वां वचन में वो कहते மலைகள் हैं, விலகினாலும் चाहे पहाड़ हट जाए பர்வதங்கள் நிலை और பெயர்ந்தாலும் पहाड़ियां टल जाए, என் கிருபை உன்னை விட்டு तो விலகாமல் भी मेरी करुणा तुझ पर से என் न हटते சமாதானத்தின் हुए உடன்படிக்கை और मेरी शांतिदायक நிலை वाचा பெயராமலும் இருக்கும் என்று न ठलेगा करके உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். तुम पर दया करने वाला परमेश्वर कहता है। ஹல்லேலூயா. हालेलुया। அன்பான தேவ பிள்ளைகளே, प्रेमी परमेश्वर நாம் के लोगों, தேவனுக்கு கோபம் ஊட்டி கொண்டிருக்கும் பொழுதுதான் हम परमेश्वर को गुस्सा देते समय ही தேவன் தன்னுடைய ஒரே குமாரனை சிலுவையிலே பலியாய் ஒப்பு கொடுத்தார். परमेश्वर अपने एकलौता पुत्र को क्रूस पर बलिदान चढ़ाए। அங்கே எபிரேயர்ல 2:8 சொல்லுகிறது, वहाँ इब्रानियों में दूसरा अध्याय के 8वां वचन தேவ कहता है, கிருபையினாலே परमेश्वर के अनुग्रह से விசுவாசத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். विश्वास के द्वारा आप लोग उदार அதாவது पाए, உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும் பொழுது यानी आपको उदार मिलते நீங்கள் समय தேவனுக்கு கோபம் ஊட்டி கொண்டிருந்தீர்கள். आप लोग परमेश्वर को गुस्सा दे रहे थे। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। ஆனாலும் வேதம் சொல்லுகிற தேவ கிருபையினாலே फिर भी शास्त्र कहती है कि परमेश्वर के விசுவாசத்தை கொண்டு अनुग्रह நீங்கள் के द्वारा, ரட்சிக்கப்பட்டீர்கள். विश्वास के द्वारा आप लोग उदार पाए। இது उங்களுடைய நற்கிரிகையின் மூலம் கிடைக்கவில்லை. ये आपके भले काम के द्वारा नहीं मिला। ஹல்லேலூயா. हालेलुया। இது உங்களுக்கு இலவசமாய் கிடைத்த ஈவு आप ये आपको जो फ्री में मिला हो, என்று मिला है। எபேசியர் 2 சொல்லப்படுகிறது. ऐसे इफिसियों दूसरा எல்லாரும் अध्याय இந்த में வேளை लिखा கண்களை गया है। மூடுவோம் தேவ பிள்ளைகளே. सब जन अपने आंखों को बंद தேவ करेंगे, கிருபையை परमेश्वर के लोगों। அன்பான தேவ பிள்ளைகளை நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள். प्रेमी परमेश्वर के लोगों, परमेश्वर का अनुग्रह को आप रक्षा தேவ करो। கிருபை உங்களுக்கு உதவி செய்கிறது வரை परमेश्वर का अनुग्रह आपको मदद करने உங்களை तक பிசாசு உங்களை எதுவும் செய்யவே முடியாது. शैतान आपको कुछ नहीं कर सकता है। உங்களுடைய வாழ்க்கையிலே கிருபை விலகி போகாதபடிக்கு आपके जीवन से अनुग्रह न हटते உங்கள் हुए வாழ்க்கையின் மூலம் கிருபை பெருகி கொண்டே இருக்க வேண்டும். आपके जीवन के द्वारा अनुग्रह बढ़ती रहना है। கிறிஸ்து இயேசுவுக்காக நீங்கள் வாழும் பொழுது, मसीह यीशु के लिए जब आप இயேசு जियोगे, கிறிஸ்துவுக்காக நீங்கள் உழைக்கும் பொழுது, यीशु मसीह के लिए जब आप काम करोगे, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிவிக்கும் பொழுது, यीशु मसीह के बारे में आप बताते வேதம் समय, சொல்லுகிறது கிருபை பரிபூர்ணமடையும். शास्त्र कहती है कि अनुग्रह बढ़ेगी। எல்லோரும் கண்களை மூடி இந்த வேளையிலே இந்த செய்திக்காய் ஒப்பு கொடுக்க सब உங்களை जन अपने आंखों को बंद करके इस दिन भी संदेश के लिए अपने आप को தேவ सौंपो। கிருபைக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். परमेश्वर का अनुग्रह के लिए தேவ अपने आप को கிருபை सौंपो। உங்களை விட்டு ஒருபோதும் விலகாமல் இருக்க ஒப்பு கொடுங்கள். परमेश्वर का अनुग्रह आपसे कभी नहीं हटने के लिए अपने आप को உங்கள் வாழ்க்கை सौंपो। மூலம் தேவ கிருபை பெருகும்படியாக உங்களை ஒப்பு கொடுங்கள். आपके जीवन के द्वारा परमेश्वर का अनुग्रह बढ़ने के लिए सौंपो। இந்த வேளையில் இயேசுவுடைய நாமத்தினாலே வருகிறேன். इस समय भी यीशु के नाम से मैं आता हूँ। ஹல்லேலூயா. हालेलुया। அன்பான தேவ பிள்ளைகளே, प्रेमी परमेश्वर के புயல் लोगों, காற்றை அடக்கிய தேவன், वो तूफान को थामा हुआ परमेश्वर ஹல்லேலூயா. है। हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। எரிகோ சுவர் விழும்படியாய் செய்த தேவன், यरीहो उस बड़ा दीवार को गिराया हुआ அவருடைய परमेश्वर है। கிருபையினாலே உங்கள் வாழ்க்கையில எல்லாவற்றையும்
எல்லாவற்றையும் அவர் செய்ய முடியும். उनके अनुग्रह के द्वारा वो आपके जीवन में सब कुछ कर सकते हैं। ஹல்லேலூயா, हालेलुया। ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலே வெற்றியை கொண்டு வருகிற தேவன். आपके जीवन में जीत लाने वाला परमेश्वर है। ஹல்லேலூயா. हालेलुया। தேவ கிருபை உங்க வாழ்க்கையில எல்லா காரியத்தையும் செய்யும். परमेश्वर का अनुग्रह आपके जीवन में இந்த सब काम இந்த करेगी। செப வேளையிலும் தேவனை நோக்கி प्रार्थना का समय में भी அவருடைய கிருபைக்காய் மன்றாடுங்கள். उनका अनुग्रह के लिए அவருடைய प्रार्थना करो। இரக்கத்துக்காய் மன்றாடுங்கள். उनकी दया के लिए प्रार्थना करो। ஹல்லேலூயா. हालेलुया। தேவாலயத்திலே 2 பேர் ஜெபிக்க சென்றார்கள். परमेश्वर के भवन में 2 जन प्रार्थना ஆனால் करने गए। பெரிய ஒரு பாவியாகிய ஒரு மனுஷன், அவனுக்கு தான் தேவனுடைய இரக்கம் கிடைத்தது. पर एक बड़ा पापी व्यक्ति था, उसे ही परमेश्वर का अनुग्रह मिला। இயேசுவின் நாமத்தினாலே यीशु मसीह के नाम இந்த से இந்த வேத பாடத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். इस बाइबल स्टडी के लिए धन्यवाद करते இந்த हैं। வேளையிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் इस समय भी संदेश को सुना हुआ हर एक बच्चे தேவ கிருபையை சார்ந்து கொள்ளும்படியாக, परमेश्वर के अनुग्रह से जुड़े தேவ रहने के கிருபை लिए, உங்கள் வாழ்க்கையிலே உங்களை சார்ந்து கொள்ளும் பொழுது परमेश्वर का अनुग्रह जब आपके जीवन से जुड़ा रहता உங்க है, குடும்பத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும் நடக்க तो ஆரம்பிக்கும். आपके परिवार में रहने वाले सारा कार्य पूरा होगा। கர்த்தர் உங்களுக்கு சாதகமாய் இருப்பார். परमेश्वर आपके तरफ रहेंगे। கர்த்தர் உங்களுக்கு துணையாய் இருப்பார். परमेश्वर आपके संग रहेंगे। ஹல்லேலூயா. हालेलुया। ஆசா ராஜாவுக்கு கர்த்தர் துணையாய் இருந்தார். आशा राजा के संग परमेश्वर थे। எனவே அவனுக்கு எதிராய் வந்த பெரிய சேனைகளை கர்த்தர் நின்று முறியடித்தார். इसीलिए उसके विरोध आए हुए बड़े सेना को परमेश्वर खुद खड़ा होकर उन्हें जिताए। இயேசுவின் நாமத்தினாலே यीशु मसीह के नाम இந்த से கடைசி காலத்திலே इस अंतिम दिन தெய்வ में கிருபையை சார்ந்திருங்கள். परमेश्वर के अनुग्रह से जुड़े தேவ रहो। கிருபை உங்க வாழ்க்கையிலே பரிபூர்ண அடையும்படியாக परमेश्वर का अनुग्रह आपके जीवन में परिपूर्ण होने के உங்க लिए வாழ்க்கை இருக்கட்டும். आपका जीवन தேவ बने। கிருபை உங்க வாழ்க்கையிலே பரிபூர்ணம் அடையும் பொழுது परमेश्वर का अनुग्रह जब आपके जीवन में परिपूर्ण இந்த होगी, உலகத்திலே எந்த தீங்கும் உங்களை மேற்கொள்ள तो इस முடியாது. पृथ्वी के कोई भी बुरे क्रिया எந்த आपसे जीत எந்த नहीं पाएगी। பிசாசுடைய மறைவாய் செயல்படுகிற எந்த செயல் உங்களை மேற்கொள்ள முடியாது. शैतान का कोई भी क्रिया आपके ऊपर नहीं आ पाएगी। உங்களுக்கு விரோதமாக பில்லி சூனியங்கள் எதை செய்தாலும் அது செயலற்று போகும். आपके विरोध अगर कोई जादू टोना करेंगे तो वो भी नाकाम हो உங்களுக்கு जाएगी। விரோதமாய் செய்கிற எந்த காரியங்களும் அது செயலற்று போகும். आपके विरोध में करने वाले कोई भी काम वो नाकाम हो जाएगी। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த செய்தியை மூலம் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். इस संदेश के द्वारा परमेश्वर आपको உங்களுடைய आशीष வாழ்க்கையிலே நீங்கள் கேட்கிறதை அவர் உங்களுக்கு நிறைவேற்றுகிறார். आपके जीवन में आप जो भी मांगोगे उसे वो निश्चय पूरा கர்த்தர் करेंगे। பெரிய காரியங்களை செய்கிறவர். परमेश्वर महान काम करते அவர் हैं। நீங்கள் அறியாததும் எட்டாததுமான காரியங்களை செய்கிறவர். आप जो नहीं जानते हैं और जो नहीं कर सकते हैं वो भी वो पूरा உங்க करते வாழ்க்கையில हैं। இருக்கிற தடைகளை எல்லாவற்றையும் அவர் உடைத்தெறிய போதுமானவர். आपके जीवन में रहने वाले सारे बंधनों को तोड़ने के लिए वो काफी है। தேவனை சார்ந்து நீங்கள் வாழுங்கள். बस आप परमेश्वर से जुड़े रहो। தேவன் சார்பாய் நீங்கள் வாழுங்கள். परमेश्वर के तरफ आप जियो। தேவனுக்கு உங்கள் மேல தயவு உண்டாகும்படியாய் வாழுங்கள். परमेश्वर का दया आपके ऊपर आने जैसा आप உங்கள் மேல் जियो। தேவ இரக்கம் உண்டாகும்படியாய் வாழுங்கள். परमेश्वर का अनुग्रह आपके ऊपर आने जैसा आप एक जीवन நீங்கள் जियो। ஆபத்து வேளையிலே அவரை கூப்பிடும் பொழுது आप आपके जो संकट के समय उन्हें पुकारते समय உங்களுக்கு பதில் கொடுப்பார். அவர் वो आपको उत्तर देंगे, விடுதலை செய்வார். वो छुटकारा देंगे। நன்றி பிதாவே, धन्यवाद पिता, நன்றி இயேசுவே, धन्यवाद यीशु, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. धन्यवाद पवित्र இந்த आत्मा। வேத பாடத்தை நீர் ஆசீர்வதித்ததற்காய் நன்றி. इस बाइबल स्टडी को आशीष किए இதிலே इसलिए கலந்து धन्यवाद। கொள்கிறவர்களுக்கு அற்புதத்தை நீர் செய்கிறதற்காய் நன்றி. इसमें भाग लिए हुए लोगों को आप अद्भुत करने वाले इसलिए धन्यवाद। பெரிய சாட்சிகளை நீர் உண்டாக்குவீராக. आप बड़ा गवाही को बनाइए। இந்த ஊழியத்தை நீர் ஆசீர்வதித்து தருவீராக. सेवकाई को आप आशीष करके दीजिए। இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே. यीशु मसीह के अधिकार पाए हुए आमीन. आमीन। बोलो यीशु मसीह की जय। यीशु मसीह का पवित्र लहू की जय। हालेलुया. हालेलुया।